பழனியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அறிவிக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனியை பிரித்து பழனியை தலைமையிடமாக கொண்டு பழனி மாவட்டம் அறிவிக்கப்படும் என கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது வரை பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்கவில்லை. இதையடுத்து பழனியை தனி மாவட்டமாக அறிவிப்பதாக வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் பழனி பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினரும் பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவருமான கடகராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கடைசியாக 2020 மயிலாடுதுறை மாவட்டம் 38வது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 வருடம் 10 மாத காலத்தில் அது மட்டுமில்ல, பெரிய அளவில் பெண்கள் வந்திருக்கிறார்கள், விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாயங்காலம் வந்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, தமிழகத்தில் 39வது மாவட்டமாக ஒரு மாவட்டம் வர வேண்டும் என்றால் முழு இலக்கா மாற்றிய பிறகுதான் முதலாக திண்டுக்கலுக்கு பெரியசாமி வந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சாலவாக்கம் அடுத்த மாம்பாக்கத்தில் இயங்கி வரும் கார்டியன் சர்வதேச பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழா அப்பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. கார்டியன் சர்வதேச பள்ளி மற்றும் கார்டியன் அறக்கட்டளையின் மேலாண்மை அரங்காவலரும் தாளாளருமான சார்த்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற அந்த விழாவில் சென்னை கிறிஸ்டியன் மகளிர் கல்லூரியின் முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் ரஞ்சினி கிறிஸ்டோபர் கலந்து கொண்டு மழலையர் கல்வியிலிருந்து துவக்க கல்விக்குள் செல்லும் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பல்வேறு போட்டிகளிலும் தனித்திறன்களிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், பதக்கங்கள், சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் அந்த பள்ளியில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Were conducted 2 hours every week by Union colleges in Tamil Nadu and in the whole of India. So, nurturing dreams. Exactly, nurturing dreams. ஆண்டிப்பட்டியில் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலியை எழுப்பும் மியூசிக் ஹாரன்கள், ஏர் ஹாரன்களை பயன்படுத்தக்கூடாது என காவலர்கள், அரசு மற்றும் தனியார் பேருந்து முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர்பகுதி முழுவதும் குமிளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. சமீப காலமாக இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் அதிக வேகத்தில் செல்வதோடு ஒரு சில பேருந்துகளில் மியூசிக் ஹாரன், ஏர் ஹாரன் உள்ளிட்ட ஹாரன்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயன்படுத்தி இயக்கப்படுகின்றன. மேலும் பேருந்து நிலையத்திற்குள் சென்று பயணிகளை ஏற்றி செல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையிலேயே நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் காவல்துறைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ள நிலையில் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் சிவசுப்பு தலைமையில் காவலர்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் பேருந்து முகவர்கள் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய துணை காவல் கண்காணிப்பாளர் சிவசுப்பு, விதிமுறைகளை மீறும் தனியார் பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக தனியார் பேருந்துகளில் அதிக ஒலியை எழுப்பும் மியூசிக் ஹாரன்கள், ஏர் ஹாரன்கள் இனி பயன்படுத்தக்கூடாது என்றும், ஆண்டிப்பட்டி நகர் பகுதிக்குள் வரும்போது 30 கிலோமீட்டர் வேகத்திற்கும் குறைவான வேகத்தில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையிலேயே பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றாமல் பேருந்து நிலையத்திற்குள் சென்று பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்றும் விதிமுறைகளை தெரிவித்தார். இந்த விதிமுறைகளை இனி கடைபிடிக்காத பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், ஓட்டுநர், நடத்துனர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டத்திலிருந்து மதுரை மற்றும் இதர மாவட்டங்களுக்கு என்பது உங்களுக்கு
திட்டவட்டமாக தெரிவிப்பதற்காக தான் போக்குவரத்து சம்பந்தமா நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் அடிக்கடி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு அது கொண்டு வரதான் செய்யறோம். இருந்தாலும் நம்ம வாகனம் நம்ம உள்ள கொஞ்சம் உடையார்பாளையம் அருகே மகாசக்தி காளியம்மன் ஆலயத்தில் மகாசக்தி காளியாட்டம் விழா விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே இடையார்புரா குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி காளியம்மன் ஆலயத்தில் தை மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் மகாசக்தி காளியாட்டம் விழா இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டும் நிகழ்ச்சி மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழா பல்வேறு பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்று வந்தது. அதன் முக்கிய நிகழ்வாக காளியாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பம்பை மேளம் முழங்க மங்கள இசையுடன் நடைபெற்ற காளியாட்டம் பக்தர்களை பரவசப்படுத்தியது. விழாவின் இறுதி நாளை முன்னிட்டு காளியம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்தார். பின்னர் நடைபெற்ற மகாசக்தி காளியம்மன் நடனத்தை திரளான பக்தர்கள் பக்தி உணர்வுடன் கண்டுகளித்தனர். தொடர்ந்து மகாசக்தி காளியம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். விழா அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. பொதுவாக இறைவனை பார்க்க ஆலயத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் திருவிழாவின் போது மக்களை நோக்கி இறைவன் வருவது பாக்கியம் என்பது புராணங்கள் கூறுகின்றன. அதுக்கப்புறம் 300 வாங்கம்மா, 500 எடுத்துவாங்க. 350 அக்கா வாங்க, அந்த படம் எடுத்துக்கீங்க. 350. அகில இந்திய தொழிற்சங்கம் அறிவித்துள்ள நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசை கண்டித்து ஆண்டிப்பட்டியில் திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய தொழிற்சங்கம் அறிவித்துள்ள நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசை கண்டித்து ஆண்டிப்பட்டியில் திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர், தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர் சங்கத்தினர் வைகை சாலை பிரிவில் இருந்து நகரில் ஊர்வலமாக வந்து இந்தியன் வங்கி கிளை முன்பாக குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்டோரை அரசு பேருந்துகள் மூலம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தக்கூடாது என்று வலியுறுத்தியும், விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசின் கொள்கைகளை கைவிட வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இந்தியன் வங்கி கிளை முன்பாக குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திமுக கூட்டணி கட்சி மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணி கட்சியினரான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினரும் பல்வேறு தொழிற்சங்கத்தினரும் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினரும் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். இதனால் குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்டோரை கைது செய்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் அனைவரையும் அரசு பேருந்துகளின் மூலம் கைது செய்து அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அரங்கநாதன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும், எடை தராசும் நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை முனையத்தையும் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட
15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 20 பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். வழங்கப்படுவது நியாயம்தானா? நியாயம்தானா? 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம், உருவாக்கு, உருவாக்கு, தமிழக அரசே உருவாக்கு. கூடுவாஞ்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் செய்தியாளர்கள் சந்திப்பு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆதி குமரகுரு செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். இந்தியாவிலேயே அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் முராரி தேசிய ஐயா அவர்கள் 10 முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். இதேபோன்று தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். ஆனால் இவர்கள் 2 பேருமே தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மட்டுமே தொடர்ந்து 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி என்பது எங்களுக்கு பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் பல்வேறு நாடுகள் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்தியா மட்டும்தான் கடந்த 6 ஆண்டுகளாக வருமானத்திலும் செலவீனத்திலும் ஒரே நிலையாக இருப்பதாக தெரிவித்தார். திமுக அரசே போதைக்கு மிகவும் நெருக்கமானது. குறிப்பாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் மட்டும் 250 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக அரசு போதைப் பொருள் ஒரிசா மாநிலத்தில் இருந்து எடுத்து வரப்படுவதாக தெரிவிக்கிறது. அதே ஒரிசா மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய ரயில்களில் விஷயங்களை அனுப்பினால் திமுக அரசு மக்களுக்கு வேண்டும் என கேட்பார்களா என கேள்வி எழுப்பினார். எனவே வருகின்ற 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மக்களிடம் கருத்து கேட்பு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பரமசிவம், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் தஷுகிலா தர்பராஜ், மாவட்ட செயலாளர் முரளிதரன், மண்டல தலைவர் தினேஷ் சக்கரவர்த்தி, மண்டல பொதுச் செயலாளர் ராஜசேகர், வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார், தர்மராஜ், விஜயலட்சுமி, மோகன், மாரியப்பன், மஞ்சுளா, முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். भारत माता के भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम. இது எவ்வளவு பெரிய திட்டம்ன்றது தமிழகத்துல இருக்க எந்த அரசியல்வாதிக்கும் புரியல. நம்ம திருப்பி ஹார்பர்னா அங்கதான் கண்டெய்னர் இல்ல, அதை கொண்டு வந்து இங்க வச்சாரு. ஏன் இங்க வச்சாருன்னா, எங்க கடலோரம் பக்கமா இருக்கும், ஒரு 40 கிலோமீட்டர்ல கடல் எப்ப இருக்க முடியுமோ, டீப் சி, அதுவும் சாதாரண சி இல்ல, டீப் சி எங்க இருக்குன்னா தூத்துக்குடியிலயும் சென்னையில மட்டும்தான் டீப் சி இருக்கு. அப்ப இந்த 2 இடத்துலயும் கண்டெய்னர் யார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அச்சிறுபாக்கம் அருகே ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய திருத்தேர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்துள்ள 108 தொழுப்பேடு கிராமத்தில் சிறப்புமிக்க ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் தேரோட்ட விழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் தற்பொழுது தை மாதம் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டு விழா தொடங்கப்பட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்களுடன் அலங்கார தேரில் ஸ்ரீ பொன்னியம்மன் பக்தர்களிடையே எழுந்தருளி முக்கிய மாடவீதியில் உலா வந்தார். பொதுமக்கள் பக்தியுடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரோட்டம் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும். உளுந்தூர்பேட்டை நகரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் உளுந்தூர்பேட்டை தாலுகா விற்பனையாளர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும்
இந்த மாநிலம் தழுவிய தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக பிப்ரவரி 10, 11, 12 ஆகிய தேதிகளில் காலை 11 மணியளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முருகன் முன்னிலை வகித்தார். திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் தெய்வீகன் நன்றி உரையாற்றினார். உளுந்தூர்பேட்டை ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், ராஜீவ்காந்தி, செல்வம், சுரேஷ்குமார், அண்ணாதுரை, முருகவேல், குமார், கலைமணி, பாஸ்கர், சங்கர், கேசவன், ஏழுமலை, சுமதி, ராமச்சந்திரன், பழனி, செந்தில், வீரமணி, முருகன், குப்பு, சிவபிரகாசம், ஆனந்தன், சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், தொழிலாளிக்கு ஓய்வூதியம். அரசியல் ஆரம்பிக்கும் போது சொல்றீங்க, தேர்தல் வரும்போது சொல்றீங்க, நாங்க இதை நிறைவேற்றுறோம் அதை நிறைவேற்றோம்னு 1008 வாக்குறுதி கொடுக்குறீங்க, தனித்துறையா உருவாக்குறோம்னு சொல்றீங்க. ஏன் தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது, திரும்ப திரும்ப தவறு செய்கிறது, கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அதன் முடிவு விரைவில் வெளியாகும் என தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மருத்துவர் ராமதாஸ் பேசுகையில், பொய்யும் புரட்டுமே அரசியலாக நடத்தும் ஒரு கூட்டம் உள்ளது. நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவர்களோடு சேர்ந்த கூட்டம் பொய் பேசுவது, பிறர் மனம் புண்படும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் உழைத்து வரும் GK மணியை வசைபாடுவதை செய்து வருகின்றனர். அந்த பொய்யர் கூட்டம் என்னை அரசியலில் இருந்தே ஒழித்துவிட வேண்டும் என ஏதேதோ பேசுகின்றனர். டெல்லி உயர்நீதிமன்றம் சென்று தேர்தல் ஆணையத்தில் சில அதிகாரிகளை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையமே வழக்கு தொடுப்பது வேடிக்கை. ஊடகங்களில் அன்புமணி வெற்றி பெற்றதாக ஒளிபரப்பியது ஊடக தர்மத்திற்கு எதிரானது. சில மணி நேரத்திற்கு பிறகு திருத்திக் கொண்டு உண்மையை வெளியிட்டனர். மீண்டும் இதுபோல் நடக்காமல் உறுதிப்படுத்தி செய்தியை வெளியிட வேண்டும் என பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமணி பாமகவில் அடிப்படை உறுப்பினரில் இருந்து எடுக்கப்பட்டார். பொய்யாக பேசி அவரும் குழம்பி ஊடகத்தை குழப்பி மக்களை ஏமாற்றுகிறார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அன்புமணி நீக்கப்பட்டார். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எங்களுக்கு தெரியாமல் பொய்யர் கூட்டத்திற்கு சார்பாக வழக்கை போட்டுள்ளது. இந்த கேவலமான செயலை தலைமை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. ஊடகங்கள் உண்மையை சொல்லுங்கள், உண்மையை முதன்மையாக சொல்லுங்கள். அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் உண்மையை சொன்னார்கள். இது ஊடக தர்மம் அல்ல. நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என கூறி தேர்தல் ஆணையத்தின் முகத்தில் கரியை பூசியுள்ளது. தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறது. கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அதன் முடிவு விரைவில் வெளியாகும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் GK மணி, தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நாம் சந்தித்திருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம், செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இது ஒரு பொன்விழா என்றோடு நாம் கொண்டாடி கொண்டுள்ளோம். உங்கள் அனைவரையும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து கோவில்பட்டியில் AITUC, INTUC, CITU தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை கண்டித்தும் இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீடு உயர்வை கைவிட வேண்டும், அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களை ஒன்றாக இணைக்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக AITUC, INTUC, CITU தொழிற்சங்கத்தினர் சார்பில் வெள்ளட்டும்
தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது, ஏற்கப்படாது. கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்திய இறையாண்மையை அடகு வைப்பது போல அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு கொத்தடிமையாக ஆக்கிவிட்டார் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி. இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பதிவு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டை நான் அப்படியே வழிமொழிகிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு மதிமுக என்ன முடிவு எடுத்ததோ, திராவிட இயக்கத்தை பாதுகாக்க பாஜக பின்புல முயற்சியுடன் இந்துத்துவ சனாதன சக்திகள் நுழைவதை வேரடி மண்ணோடு வீழ்த்துவதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் வளர்த்த சமூக நீதியை தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் ஊடுருவ அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் திமுகவுடன் மதிமுக கூட்டணி அமைத்தது. கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்னரும் அவரே கொற்றம் அமைப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்பது அவரவர் உரிமை. ஆனால் மதிமுக கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் அந்த விதமான எவ்வித நிபந்தனையும் ஒரு சொல் கூட சொல்லியது கிடையாது. ஆனால் இந்துத்துவ சக்திகளின் கோர தாண்டவம், வந்தே மாதரம் பாடலை அரசியல் நிர்ணய சபையில் சில வரிகள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களின் நெஞ்சத்தை புண்ணாக்கக்கூடியது என்பதற்காக அதை அவர்கள் நீக்கினர். பல தேசிய இனங்களை உள்ளடக்கியதுதான் இந்தியா. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சீக்கியம் என்பன உள்ளிட்ட பல தேசிய இனங்களை கொண்டதுதான் இந்தியா. எங்களுடைய இயக்கம் திமுகவுக்கு ஈட்டி முனையாக, உறுதுணையாக, பக்க அரணாக செயல்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து கேட்பதற்கு பலமாக சிரித்த வைகோ, தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது இந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது, ஏற்கப்படாது என்றார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு கொத்தடிமையாக ஆக்கிவிட்டார் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி. இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்ற மக்களவையிலே பதிவு செய்த மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் விருதாச்சலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் உள்ளிட்ட விளைபொருளுக்கு உரிய விலை கொடுக்கவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக விருத்தாச்சலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைந்துள்ளது. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல், உளுந்து, மணிலா, கம்பு, எள் உள்ளிட்ட பல்வேறு தானியங்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன. அறுவடை காலங்களில் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்படும். அந்த வகையில் தற்போது நெல் அறுவடை நடந்து வருவதால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல் மற்றும் உளுந்து தானியங்களை விற்பனைக்காக கொண்டு வந்து விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குவித்து வருகின்றனர். நேற்று இரவு விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை பயிர்களை விற்பதற்காக கொண்டு வந்தனர். விவசாயிகள் கொண்டு வந்த நெல் பயிருக்கு உரிய விலை கொடுக்கவில்லை. நேற்று 2123 ரூபாய் நெல் மூட்டை விலை போனது. ஆனால் இன்று 1500 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் திடீரென விருத்தாச்சலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் கிடைத்து விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய விலை நிர்ணயிக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்க மறுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அரவிந்த் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சரியான விலை உடனடியாக நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு
அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் அடிப்படை ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் செய்ய கோரி நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் 30 ஆண்டுகளாக தற்காலிக அடிப்படையில் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளனர். அடிப்படை ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் கோரியும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். பலர் மன உளைச்சல் மற்றும் பொருளாதார சிக்கலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவங்கெல்லாம் போராடுனால எழுதி சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த போராட்டத்தை ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுங்க. அந்தந்த கிளையில மட்டும் இருந்துச்சு. கௌரவ விரிவுரையாளர்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளர்களாகவே இங்கு தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். 6000 ஊதியத்தில் வந்தோம். இன்று வரை இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக எங்களுக்கு கிடைத்துள்ளது 25,000 தான் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு ஒரு நீதி வழங்கப்பட்டால் கூட இன்றும் எங்களுக்கு அதே அளவு ஊதியத்திலேயே தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால் யூஜிசி எங்களுக்கு 57,700 கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் நாங்கள் குறைந்த தொகையை தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் தற்போது அரசிடம் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் ஒரு போராட்டமானது பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதில் 5 முக்கிய அம்ச கோரிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு யூஜிசி நிர்ணயம் செய்த ஊதியத்தை வழங்க வேண்டும். 12 மாதம் எங்களுக்கு விருதாச்சலம் பாலக்கரையில் CITU ஒருங்கிணைப்பு சார்பில் பொதுவேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தி தர வேண்டும். மின்சார சட்ட திருத்த மசோதா 2025 கைவிட வேண்டும். மகாத்மா காந்தி வேலை ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுவேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, CITU உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் பாலக்கரையில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர். மக்களுக்காக மக்களிடமிருந்து பாஜகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நலத்திட்டங்கள் குறித்து தெரிவிக்கும் வகையிலும் வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களுக்காக மக்களிடமிருந்து தலைப்பில் பாஜக சட்டமன்ற தேர்தல் அறிக்கை மக்களிடமிருந்து கருத்து கேட்கும் இயக்கம் மதுராந்தகம் நகர் பகுதியில் தொடங்கியது. இதனை பாரதிய ஜனதா கட்சி தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அது நைல பாதி வெயில்ல இருக்கறாங்க. அரியலூர் அருகே ஸ்ரீ மாரியம்மன் ஆலய 15ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது.
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகில் உள்ள ஜே தத்தனூர் மேலூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் 15ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி வழிபாட்டில் ஈடுபட்டனர். விழா ஏரிக்கரையில் இருந்து சக்தி கரகங்கள் ஜோடிக்கப்பட்டு பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பம்பை மேளம் முழங்க மங்கள இசையுடன் அம்மன் நாட்டம், காளியாட்டம், கருப்பசாமி வேடம் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மற்றபடி செல்லை